உடல் பொருள் ஆனந்தி நாவல். அந்த இரவு வேளையிலே என் அருகில் அமர்ந்திருந்த அந்த பெண்மை அழகை கண்களை முழுக்க திறவாமல் அரை கண்களால் பார்த்தேன். அவள் பார்வை என் முகத்திலே நின்றது. கோடை காலம் ஆகையால் பனியன் கூட அணியாமல் படுத்திருந்தேன். என் பரந்த மார்பின் மீது அவள் பார்வை பட்டதும் என்னை அவள் கைகளால் தொட்டுவிட்ட மாதிரியே புல்லரித்தது. ஒருவேளை இதுவும் என்னுடைய பிரமையோ என்ற எண்ணம் எழுந்தது. சீதா என்னை முற்றும் வெறுக்கிறாள் என்பதற்கு கடந்த நாட்களின் நிகழ்ச்சி ஒவ்வொன்றும் சான்று. நான் நின்ற இடத்தில் அவள் நிற்கவில்லை. நான் சாப்பிட போனால் அவள் முன்போல சகஜமாக பரிமாறுவது இல்லை. வெளியே போய்விடுவாள். என் மானத்தை அவள் வாங்காமல் விட்டதன் காரணம் அவளுக்கு என் தாயிடம் இருந்த பக்தியும் மரியாதையும் தான். சில மணிகளுக்கு முன்புதான் அவள் அறையில் அழுதபடி படுத்திருந்ததை நான் பார்த்தேன். அவளை தேற்றும் நோக்கத்தோடு சீக்கிரமே நான் வீட்டை விட்டு போய்விடுகிறேன் என்று உறுதிமொழி கொடுத்திருந்தேன். அப்படி இருக்கும்போது அவள் என் தனிமையில் இரவு வேளையில் என் அறைக்கு வர வேண்டும்? வந்ததும் இல்லாமல் என் பக்கத்தில் ஏன் உட்கார வேண்டும்? புரியாத புதிராக இருந்தது. காவேரி கரையிலே எனக்கு ஏற்பட்ட ஜால காட்சி போல இதுவும் ஒரு ஜால காட்சிதான் என்றுதான் நினைக்க முடிந்தது. எனது கண்களை பூராவும் திறவாமல் அரை பார்வையில் அவளை கவனித்தபடியாக இருந்தேன். கனவு காண்கிறோம் என்ற நினைப்பு வந்த பின்னும் தொடர்ந்து அவற்றை சுய உணர்வோடு காண முடிந்தால் நிலை எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது என் நிலை. சீதா என்னையே கவனித்தபடி சில வினாடிகள் உட்கார்ந்து இருந்தாள். அவள் மார்பு மட்டும் விவரிக்க முடியாத உணர்ச்சிகள் காரணமாக விம்மி எழுந்தபடி இருந்தது. இன்னும் என்ன நடக்கப் போகிறது என்று கவனித்தபடி பேசாமல் படுத்து இருந்தேன். உட்கார்ந்திருந்த சீதா மெல்ல எழுந்தாள். அரை வாயில் போனாள். இதுதான் சமயம் என்று என்னுடைய கையை கிள்ளி பார்த்து கொண்டேன். சுரீரென்று வலித்தது. நான் காண்பது கனவல்ல, நடப்பதையெல்லாம் நனவுதான் என்று உணர்ந்து கொண்டேன். வாயில் வரை சென்ற சீதா தயக்கத்தோடு கதவின் அருகில் நின்றாள். கதவை மூடிவிட்டு மறுபடியும் அறையினுள் நுழைந்தாள். என் மனதில் ஆவல் அதிகரித்தது. உள்ளம் திக் திக் என்று அடித்தபடி இருந்தது. சீதா என்னை நெருங்கினாள். கட்டிலில் உட்கார்ந்தாள். உட்கார்ந்தவளின் இடையானது என்னுடைய விழாவிலே பட்டது. என் மனதில் சீதாவின் ஸ்பரிசம் ஏற்பட்டதும் இன்பம் நிறைந்தது. ஒன்றும் அறியாமல் தூக்கத்தில் புரண்டு படுப்பவன் போல புரண்டு படுத்தேன். பௌர்ணமி இரவில் என்னை பற்றி கொண்ட ஒரு மிருகத்தனம் மறுபடியும் என் மனதை ஆக்கிரமித்தது. என் உடலின் ஒவ்வொரு அணுவும் விருப்பத்தால் வெந்தபடி இருந்தது. சித்ரா பௌர்ணமி இரவில் நடந்து கொண்டது போல நடந்து கொள்ளக்கூடாது என்று என் மனதில் குமரி எழுந்த சைத்தானின் வேகம் என் சங்கல்பத்தை தகர்த்தபடி இருந்தது. என்னுடைய நேர்மை உணர்ச்சியும் சங்கல்பமும் பெரும் புயலின் பாதையில் தாளிடப்பட்ட கதவு கிடுகிடுத்து ஆடுவது போல ஆடின. எந்த நிமிஷமும் புயலின் வேகம் கதவை பிடுங்கி எரிந்து விடலாம். அதே போலத்தான் என் மன உறுதியும் என் ஆசை என்ற புயலின் முன்னால் தள்ளாடியது. கண்களை மூடியபடியாக ஆண்டவனே, சீதா இந்த அறையை விட்டு எழுந்து போய்விட மாட்டாளா என்று துடியாக துடித்தேன். சீதா எழுந்திருக்கவில்லை. அடைப்பை திறந்து விட்டவுடன் தொட்டியில் உள்ள நீர் மட்டம் குறைவது போல என் வைராக்கியம் குறைந்து கொண்டே போயிற்று. அதோடு என் மனித பண்பும் மறையத் தொடங்கியது. அதே தருணத்தில் அறையில் உள்ளே பூண்டின் மனம் லேசாக வீசத் தொடங்கியது. அன்று அரச மரத்தடியில் நான் நுகர்ந்த அதே உள்ளி பூண்டின் வாடை வீசியது. என் ஆச்சரியம்! அடுத்த வினாடி அது மல்லிகை மணமாக மாறியது. என் சங்கல்பம், என் நேர்மை, என் கட்டுப்பாடு எல்லாம் என்னை விட்டு ஓடின. என்னையும் அறியாமல் என் கைகள் சீதாவின் தோளை பற்றின. சீதா அப்படியே என் மீது சாய்ந்தாள். என் கரங்கள் இரும்பு கரங்கள் போல சீதாவின் முதுகுப்புறத்தில் அழுத்தி அவளை என் உடலோடு இறுக்கி நெருக்கின. நான் சுய உணர்வுக்கு வந்ததும் சீதா, அத்தான் அத்தான் வேண்டாம் அத்தான் என்று மெல்லிய குரலில் அழுதபடி இருந்தாள். எனக்கே என் செயல் வெட்கம் தந்தது. என் கைகளை வெடுக்கென்று உதறி எடுத்துவிட்டு எழுந்து உட்கார்ந்தேன். சீதாவும் குலைந்து போன மேலாடைகளை சரி செய்தபடி வேறு புறமாக திரும்பி உட்கார்ந்தாள். அறையிலே நிசப்தமும் வெட்கமும் நிலவின. இருவரும் பேசாமல் இருந்தோம். அலாரம் டைம் பீஸின் மெல்லிய டிக் டிக் என்ற ஒலி மட்டும் எங்கள் இருவரின் ஆசை இதயங்களின் படபடப்புக்கு பக்க மேளம் வாசித்தபடி இருந்தது. நான் மெல்ல எழுந்து போய் அறையின் சுவிட்சை போட்டேன். அறை முழுவதும் வெளிச்சம் பரவியது. சீதா தலை குனிந்தபடி தரையை பார்த்தபடி, வெளிச்சம் வேண்டாம் அத்தான், விளக்கை அணைத்து விடுங்கள் என்றாள். ராமநாதனை அழைக்க வேண்டிய வார்த்தை அத்தான்.
சீதா என்னை அத்தான் அத்தான் என்று அழைக்கிறாள். அதுவும் இன்று இரவுதான் அவள் என்னை முதல் முறையாக அப்படி அழைத்தாள். எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. உலகமே அறியாத சீதா ஆண் பெண் உறவு பற்றிய சிந்தனை ஏதும் அறியாமல் பச்சிளம் குழந்தை மனதோடு வாழ்ந்து வந்தவள், என்னை மிருகம் என்று வெறுத்தவள், எப்படி இரவு வேளையில் என் அறைக்கு தனிமையில் வர துணிந்தாள்? மெல்ல அவள் அருகில் சென்றேன். அவள் தலையை கோதியபடி என்னை மன்னித்து விடு சீதா. எனக்கு நான் என்ன செய்தேன் என்றே புரியவில்லை சீதா என்றேன். சீதா என்னை நிமிர்ந்து பாராமல் மௌனமாக இருந்தாள். பிறகு மெல்லிய குரலில், எனக்கும் ஒன்றும் புரியவில்லை அத்தான் என்றாள். நீ என்னை வெறுக்கவில்லையா என்று கேட்டேன். எது விருப்பம் எது வெறுப்பு எல்லாம் குழப்பமாக இருக்கிறது அத்தான். விருப்பும் வெறுப்பும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்ற ஞானியின் பொன்மொழி என் ஞாபகத்துக்கு வந்தது. இது கூடாது சீதா, இது தவறு, நடக்கக்கூடாத தவறு சீதா என்றேன். ஆம், கூடாதுதான். ஆனால் என்ன செய்வது? எனக்கே என் மனம் புரியவில்லையே அத்தான். சீதா, உங்க அப்பா ராமலிங்கம் உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். நான் இங்கே இருப்பதே தவறு. ஆகையால் விடிந்த உடனே யாரிடமும் சொல்லாமல் எங்கேயாவது சென்று விடுகிறேன். அதுதான் சரியான வழி. அவள் பதில் பேசவில்லை. என்னை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் விழிகள் நீர் நிறைந்து காணப்பட்டது. எங்கே செல்லப் போகிறீர்கள் என்றாள். எங்கேயாவது தொலைந்து போகிறேன். என் இயற்கையை மாற்ற முடியாவிட்டால் இந்த உலகத்தை விட்டே தொலைந்து போகிறேன் சீதா. சொர்க்கம் போன்ற இன்பம் நிறைந்த வீட்டை நரகமாக்கப் போவது இல்லை. நீ நடந்ததையெல்லாம் மறந்துவிட. ராமநாதனை மணந்து கொண்டு சுகமாக இரு. அத்தான், கடந்த சில நாட்களாக நடந்ததை மறக்கத்தான் முயன்று பார்த்தேன், முடியவில்லையே. ஆண் ஒரு நெருப்பு என்பதை உணராமல் விளையாட்டு குழந்தையாக இருந்தவளை பெரிய மனுஷியாக்கி விட்டீர்களே. இந்த வீட்டிலே நீங்கள் நுழைந்த நாளே நான் உங்களை பார்த்த உடனே நான் மாறிவிட்டேன். தூங்கும்போது கூட எனக்கு கனவில் உங்கள் விழிகள் தான் தோன்றும். அந்த விழிகளை மறக்க முயன்று பார்த்தேன், முடியவில்லை. அன்று சித்ரா பௌர்ணமி அன்று நீங்கள் என்னை அணைத்தீர்களே, அதற்கு முன்பே என் கனவில் தோன்றி இருக்கிறீர்கள். அன்று வலுவில் என்னை அணைத்த போது அந்த அணைப்பிலே இன்பம் அடைந்ததும் எவ்வளவு கேவலமானவள் என்று நினைத்து என்னையே நான் வெறுத்தேன். எனக்கு என் மீது ஏற்பட்ட வெறுப்பைத்தான் உங்கள் மீது கொட்டினேன். உங்களை கன்னத்திலே அறைந்தேன். உங்களை மிருகம் என்று திட்டிய போது உண்மையிலேயே என் மனதில் உள்ளிருந்து குமுறிக் கொண்டிருந்த ஆசை மிருகத்தை தான் திட்டினேன். நான் சித்திரவதை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். சீதா, நீ சொல்லுவது விசித்திரமாக இருக்கிறது. நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது என்று தோன்றுகிறது. நீங்கள் வராமலே இருந்திருந்தால் நான் அத்தான் ராமநாதனை மணந்து சந்தோஷமாக வாழ்ந்து இருப்பேன். அவர் என்னை பார்க்கும்போது என் மனதிலே அமைதி, பண்பு, இது போன்ற உயர்வான உணர்ச்சிகள் தான் ஏற்படுகின்றன. நான் எனக்கே கண்ணியமானவளாக காட்சி அளிக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை பார்க்கும்போது நான் ஆடை இழந்து நிற்பவள் போன்ற உணர்வு ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, எனக்கே தெரியாத இன்னொரு சீதா என்னுள் இருந்து உதயமாகிவிட்டாள். அவளுடைய பண்பு, இச்சைகள் இவற்றை விவரிக்கவே எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று கூறிவிட்டு விசித்து விசித்து அழத் தொடங்கினாள். எனக்கு அவளை பார்க்க பரிதாபமாகவும் வேதனையாகவும் இருந்தது. அவளை தேற்றும் நோக்கத்தோடு அவளை நெருங்கினேன். அவளை தொடவும் என் கை கூசிற்ற. இவ்வளவு ஆசை போதையை அறியாத பெண் மனதிலே ஏற்படுத்திய என்னுடைய காந்த கண்களையே நோண்டி அடித்து எரிந்துவிட்டால் என்ன என்று தோன்றியது. இந்த உத்தமையின் உள்ளத்திலே ஒரு பேயை உண்டாக்கியது நான் அல்லவா? சீதா, சீதா, கவலைப்படாதே சீதா. சீதா என்னை திரும்பி பார்த்தாள். சீதா, புஸ்தகங்களில் காதலை பற்றியும் பெண் மனதை பற்றியும் எழுதுகிறவர்கள் ஏதேதோ எழுதுகிறார்களானால் எனக்கு ஏற்பட்டிருக்கும் அனுபவம் முற்றிலும் புதியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் என்னை வெறுப்பதாகத்தான் நினைத்து வந்தேன். நாளை காலையிலே இந்த வீட்டை விட்டு ஓடிவிடலாம் என்று நினைத்து வந்தேன். ஆனால் உலகத்தில் கலப்பற்ற வெறுப்பும் கலப்பற்ற ஆசையும் இருக்க முடியாது என்று தெரிகிறது. ஒவ்வொருவர் வெறுப்பில் ஆசையும் ஒவ்வொருவர் ஆசையில் வெறுப்பும் கலந்துதான் இருக்க வேண்டும். விதி என்ற கண்ணுக்கு தெரியாத ஆசை கயிறு நம் வாழ்வை ஒரு பம்பரமாக ஆட்டி வைக்கிறது. சீதா, சீதா என்னையே நோக்கினாள். உன் அப்பா சந்தோஷமாக இருக்க வேண்டும். ராமநாதன் வாழ்வு மலர வேண்டும். உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்க வேண்டும். இந்த மூன்றும் நிறைவேற வேண்டுமானால் நீ என்னை மறந்து ராமநாதனை மணப்பதுதான் சரி என்று சொல்ல முடியாமல் சொன்னேன். சீதா சோகமாக சிரித்தாள். குழந்தை முதல் ராமநாத அத்தானோடு சேர்ந்து வளர்ந்திருக்கிறேன். அவருக்கு சிறு துன்பம் நேர்ந்தாலும் பொறுக்க மாட்டேன். ஆனால் என் உள்ளத்தில் உங்கள் வெறும் பார்வையால் நீங்கள் சிருஷ்டித்து இருக்கும் அந்த ஆசை பேய் இருக்கும் வரையிலும் நான் எப்படி உங்களை மறப்பது? அவரை மணந்து அவருக்கு பொருத்தமான உத்தம மனைவியாக வாழ முடியுமா? உள்ளம் உங்களை விரும்ப,
உடல் உங்களோடு கலக்க துடிக்கும் போது ஊருக்காக நான் அவரை மணப்பது அவருக்கு துரோகம் அல்லவா? பண்பின் உருவமான அவரது வாழ்வை நரகமாக்க சொல்லுகிறீர்களா என்று கேட்டாள். எனக்கு அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்றே புரியவில்லை. திடீரென்று எனக்கு ஒரு எண்ணம் உதயமாயிற்று. சீதா, என் விழிகள் உன் மனதில் ஏற்படுத்திய குழப்பம் சீக்கிரமே தெளிந்துவிடும். ஒரு வாரத்தில் அல்லது ஒரு மாதத்தில் நீ என்னை மறக்க முடியாவிட்டாலும் ஒரு வருஷத்திலாவது என்னை மறந்து விடுவாய். ஆகையால் நான் எங்கேயாவது கண்காணாத சீமை ஓடிவிடுகிறேன் என்றேன். சீதா பெருமூச்சு விட்டாள். இல்லையத்தான், நீங்கள் எங்கு ஓடினாலும் என் மனம் நீங்கள் திரும்பி வரும் நாளை தான் எதிர்பார்த்திருக்கும். இல்லை சீதா, நான் வாழ்வதால் யாருக்கும் பயனில்லை. என் தாய்க்கு கூட உன் ஆதரவு இருந்தால் போதும். நான் நாளைக்கே என் வாழ்வை முடித்து கொண்டால், இந்த காவிரி ஆற்றிலே விழுந்து வாழ்வை முடித்துவிட்டால் அப்புறம் பிரச்சனை தானே தீர்ந்துவிடும் சீதா என்றேன். வேண்டாம் அத்தான், கேட்கவே பயமாக இருக்கிறதாத்தான் என்று சொல்லி ஓடி வந்து என்னை இறுக அணைத்து கொண்டு சீதா அழுதாள். ஏதாவது செய்து விடுவீர்களோ என்ற பயத்தால் தான் நானே இன்று இரவு உங்கள் அறைக்கு வந்து என் உண்மை மனநிலையை கூறிவிடுவது என்று முடிவு செய்தேன். சத்தியமாக ஒன்றும் செய்து கொள்ள மாட்டீர்களே என்று கூறி விசும்பி அழுதாள். சிறிதே காலத்தில் ஒரு பெண்ணுக்கு முன்பின் தெரியாத ஒருவனிடம் எவ்வளவு பாசம் ஏற்படுகிறது என்பதை நினைக்கவும் ஆச்சரியமாக இருக்கிறது. சீதாவின் ஆசையையும் பாசத்தையும் ஏற்க தகுதியற்றவன் நான். நிர்மலமான அவள் வாழ்விலே குறுக்கிடக்கூடாதானால் அவளுக்கு என்ன சொல்லி தேற்றுவது? குழம்பியபடி நான் இருக்கும்போது சாத்தப்பட்டிருந்த அறையின் கதவு திறந்தது. சீதா என்னை அணைத்தபடி அழுது கொண்டிருந்தாள். ஆதலால் அவள் முதுகுப்புறம் கதவு திறந்ததை அவள் கவனிக்கவே இல்லை. கதவு முழுவதும் திறந்ததும் கதவுக்கு வெளியில் நிற்பது யார் என்று எனக்கு நன்றாக தெரிந்தது. வந்தவர் ராமலிங்கமாகவோ அல்லது என் தாயாகவோ இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் அங்கு ராமநாதனா வந்து நிற்க வேண்டும்? சீதா என்னை அணைத்தபடி நிற்கும் காட்சியை அவளை மணக்கப் போகும் ராமநாதனின் கண்களா காண வேண்டும். எவ்வளவு முறை ராமநாதன் என்னிடம் கூறியிருக்கிறான், சீதா பண்பின் சிகரம் திலீபா. அவள் காதல் புஸ்தகங்கள், ஆபாச புஸ்தகங்கள், படங்கள் கூட பார்க்க விரும்புவது இல்லை. காவியங்களில் வர்ணிக்கப்படும் லட்சிய பாட்டுடை தலைவியடா என் சீதா என்று பெருமையோடு கூறியவனின் வருங்கால மனைவி இப்போது இருக்கும் நிலையை பார்த்து அவன் மனம் எப்படி துடிக்கும்? தீமை செய்வதற்கென்றே சிலர் பிறக்கின்றனர். நான் செல்லும் இடங்களை நரகமாக்கி எரிக்கவென்றே சிலர் பிறக்கின்றனர். அந்த ரகத்தை சேர்ந்தவர்கள் நானும் என் தந்தையும். சீதாவை அணைப்பிலிருந்து விலக்கினேன். சீதா மருண்டபடி அறையின் வாயிலை பார்த்தாள். ராமநாதனை அங்கே கண்டதும் அவள் மனதில் என்ன வேதனை புகுந்து இருக்கும் என்பதை என்னால் நிர்ணயிக்க முடியவில்லை. ஒரே மரத்து கிளிகள் போல அந்யோன்யமாக சேர்ந்து வளர்ந்து வந்தவர்கள் வெட்டி தள்ளிய கோடாலி அல்லவா நான்? ராமநாதன் தள்ளாடியபடி அறையினுள் நுழைந்தான். சுவிட்சை அழுத்தினான். அறை முழுவதும் ஒளி பரவியது. சீதா அப்படியே ஆச்சரியத்தோடும் வேதனையோடும் பார்த்தாள். சீதாவின் அழுத கண்கள், குலைந்து போன மேலாடை எல்லாம் சேர்ந்து அன்று அறையிலே நடந்த கதையை இன்னும் மிகைப்படுத்தி கூறின. ராமநாதனின் கை விரல்கள் நடுங்குவதை பார்த்தேன். அவன் உதடுகள் துடிப்பதை பார்த்தேன். சீதா தரையை பார்த்தபடியும் ராமநாதன் சீதாவை பார்த்தபடியும் நான் ராமநாதனை பார்த்தபடியும் சில வினாடிகள் இருந்தோம். சில வினாடிகள் இருந்தோம். 3 மனித உள்ளங்களில் 3 விதமான உணர்ச்சி புயல்கள் வீசியபடி இருந்தன. சிறு விரலில் அணுசக்தியை எடுத்து கப்பல் ஓட்டலாம் என்று சொல்லுகிறார்கள். எங்கள் மூவர் மனதிலும் அப்போது கொந்தளித்த உணர்ச்சிகளை மாற்ற முடிந்தால் எவ்வளவோ கப்பல்களை ஓட்டியிருக்கலாம். அடுத்த வினாடி ராமநாதனின் கைகள் என் கன்னத்தில் அடிகளை மழையாய் பொழிந்தன. அவன் கொடுத்த ஒவ்வொரு அடியும் எனக்கு இன்பத்தை கொடுத்தது. அவன் என்னை அடிக்க அடிக்க எனக்கு என் குற்றம் குறைவது போல தோன்றியது. என் வாயிலிருந்து ரத்தம் வழிவது கூட தெரியாமல் மரம் போல நின்றேன். துரோகி, அயோக்கியா என்ற வார்த்தைகள் ஒலிப்பதும் இடையிடையே என் முகத்திலே குத்துக்கள் விழுவதும் தான் எனக்கு தெரிந்தது. ராமநாதனை நான் தடுக்கவும் இல்லை, பதில் ஏதும் பேசவும் இல்லை. அடி மாறியின் நடுவே எனக்கு உணர்வு மங்க ஆரம்பித்தது. அறையின் விளக்கு எரிந்த பொழுதிலும் இருள் சூழ்வது போல தெரிந்தது. என் கால்கள் நிற்கும் சக்தியை இழந்து நான் தரையில் விழுவது போல உணர்ந்தேன். அவரை அடிக்காதீர்கள், அவரை அடிக்காதீர்கள், நான் அவரைத்தான் விரும்புகிறேன், ஐயோ அவரை அடிக்காதீர்கள் என்று சீதா அலறினாள். அதே வினாடி ராமலிங்கத்தின் குரல் கேட்டது. தொடர்ந்து என் தாயின் குரல், என்னப்பா நடந்தது, திலீபன் என்ன பண்ணினான் என்று கேட்டதும் என் காதுகளில் விழுந்தது. நான் அப்படியே இருண்ட வெளியில் முடிவில்லாமல் விழுந்து கொண்டே இருந்தேன். மரணம் என்பது இப்படித்தான் இருக்குமோ?
அதன் பிறகு எனக்கு எந்த விதமான சிந்தனையும் இல்லை, உணர்வும் இல்லை.